ஏன் பிரதர் சர்ச்சுக்கு காணோம் அப்படின்னு கேட்டா, ஐயோ பாஸ்டர் என்ன பாடுபடுறேன்னு தெரியுமா? உங்களை வச்சு பாஸ்டர் படுற பாடு உங்களுக்கு தெரியாது, அது வேற, அது வேற, அதை நம்ம பேச வேணாம். பாஸ்டர் ஐ எம் சோ பிஸி, என்னால உட்கார கூட நேரம் இல்லை, என்னால சர்ச்சுக்கு வர்றதுக்கு நேரம். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் உங்கள் வாய் திறக்கப்படுவதாக. ஆமென். ஏய், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வருவதற்கு முயற்சிக்கிறேன் பாஸ்டர். பைபிள் ஸ்டடி இருக்கா ஐயா? நமக்கு இருக்குல்ல, என்னைக்குன்னு சொல்லலாமா? செவ்வாய்க்கிழமை. ஏய், பைபிள் ஸ்டடிக்கு உங்களை காணும். ஐயோ ஏன் கேட்குறிய? ஒரு நிமிஷம் கூட நேரம் இல்லை, ஒத்த காலில் நின்றுருக்கேன். இப்படியெல்லாம் பதில் சொல்றமே. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை ஜெயமற்றதாய் மாறி போவதற்கு ஒரு காரணம் இதுதான். பகல் முழுவதும் ஊழியம் செய்த இயேசு ராம் முழுவதும் தேவனோடு நேரத்தை செலவழித்தார். இரவு முழுவதும் பிதாவாகிய தேவனோடு நேரத்தை செலவழித்த அவருடைய பகல் நேரத்தில் ஒரு நிமிடம் கூட வீணாய் செலவழிக்கப்பட வேண்டியது வரவில்லை. நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரிகிறதா? படிக்கிற பிள்ளைகளானாலும் சரி, ஆமென், வேலை செய்கிறவர்கள் ஆனாலும் சரி, ஊழியம் செய்கிறவர்கள் ஆனாலும் சரி, ஆமென், நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, கவனிக்க வேண்டும். சுயமாய் ஓடுவது வெற்றியின் பாதை அல்ல. சுயமாய் ஓடுவது ஜெயமாய் முடிவது இல்லை. சுயமாய் தீர்மானம் எடுப்பது ஆசீர்வாதமான ஒன்று அல்ல.